தவ வாழ்க்கை வாழ்பவரை நாம் புகழ்ந்து பேசினால் நமக்கு பெரும் புண்ணியம், பெரும் ஆசீர்வாதம் கிட்டும். அவரை இகழ்ந்து பேசினால் அவரிடம் வந்து கொட்டுகிறார்கள் அல்லவா எல்லோரும் பாப்பங்களை. அப்பொழுது ஒரு பெரும் தீமை நமக்கு ஏற்படும். அதனால் நாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரை நாம் புண்படுத்தும்படி பேசினாலும் அவர்களுடைய பாபம் நமக்கு செய்யாமலேயே வந்து சேருகிறது. யாரை நாம் புகழ்ந்து பேசினாலும் அவர்களுடைய புண்ணியம் நாம் செய்யாமலேயே நம்மை வந்து சேர்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் யாரையும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும். நாம் பேசினோமானால் அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். உண்மை இருந்தாலே யாரும் யாரையும் பற்றி தவறாக பேசக்கூடாது. உண்மை இல்லாவிட்டால் நாம் அலட்சியமாக, ஏதோ கேலியாக, நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக